நம்ம சொன்னல அண்ட் ஆரா படிக்கிறது. ஓகே, இப்போ 173ல புது சிஆர்பிசியில் முன்னாடி சிஆர்பிசி என்ன சொன்னிச்சுன்னா காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் ஷுட் பி கிவன் ஒன்லி டு இன்ஃபார்மெண்ட். இப்போ ஒரு வார்த்தை என்ன சேர்க்குறாங்கன்னா படிக்கிறேன் பாருங்க. 173 subsection 2, a copy of the information as recorded under subsection 1 shall be given forthwith free of cost to the informant or the victim. Word used is or. சந்துரு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் வந்துடுவோம். சந்துரு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாரு, மெத்த வீட்டில் பொம்பளை கத்திக்கிட்டே கிடக்கிறா, ஒரு நியூசன்ஸ் கேஸ் போடுங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் நான் போய் சொன்னதில். அந்த லேடி வரா, இல்லை அந்த லேடி இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் வரான். போலீஸ் சொல்கிறான் நாங்களாம் கேஸ் போட்டு முடிச்சிட்டோம். அந்த லேடியுமே வருது. இன்ஃபேக்ட் ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு அ வைலன்ஸ். when that lady came they are telling அம்மா கேஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. இல்லையா நம்ம சொல்கிறோம் ஏங்க இந்த மெத்த வீட்டில் அந்த புருஷன் எப்பயும் அடிச்சிட்டே இருப்பாங்க, அடிக்கிறான் போல இருக்குது. பார்த்தா somebody has raped and attempt to murder. that lady unfortunately came to the police station. police said அவர் சந்துரு வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார், நீங்கள் போங்க. நடக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? 100% இருக்குது. இப்போ இந்த ஆரை காப்பி ஆஃப் தி எஃப்ஐஆர் ஷால் பி கிவன் forthwith either to the informant or to the victim னு படிக்கலாமா படிக்கக்கூடாதா? எனக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த லேடி வந்தால் என்ன சொல்லுவோம்? ஆறுன்ற வேர்டை வச்சா 6 தாங்க இருக்குது, உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அவருக்கு கொடுக்கலாம், அவர் வாங்கிட்டு போயிட்டாருங்க ஃபஸ்ட்டு காப்பி வந்து. இதை விட ட்ராமாலாம் நடக்கும் ரியாலிட்டியில். அப்பா எஃப்ஐஆர் காப்பி புகார்தாரருக்காவது அந்த புகார் சம்மந்தப்பட்ட விக்டிமுக்காவது கொடுக்கலான்னு 6 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது 6ஆக படிக்கக்கூடாது. எது மெர்சி டாக்கை வச்சு ஏன் படிக்கக்கூடாதுன்னு என்னோட சின்ன அறிவுக்கு சொல்கிறேன். உள்ள இந்த 173(2)க்கு பிறகு உள்ளே போனீங்கன்னா 193 subsection 3 Roman 2 and 3, 193 subsection 3 Roman 2 and 3, then 193 subsection 8, then section 230 CRPC. இந்த விஷயங்களில் 193 subsection 2 and 3லையும் 193 8லையும் 230லையும் 230ல ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான் விக்டிமுக்கு எல்லா காப்பியும் கொடுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் இன்ஃபார்மெண்ட்டுக்காவது விக்டிமுக்காவது கொடுக்கணும்னு ஒரு 6 யூஸ் பண்ணிவிட்டு 230 ஒன்றும் இல்லை, நம்மளோட பழைய 207 யாருக்கு மட்டுமே காப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ விக்டிமுக்கு கொடுக்கணுன்றாங்க. 193 2 and 3 என்ன சொல்லுதுன்னா 90 டேஸுக்குள்ள விக்டிமுக்கும் இன்ஃபார்மெண்ட்டுக்கும் நான் என்ன ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நவ் மை கட் ஃபீலிங் சேஸ் when Mercy Doc says or if it has to be read as and, உள்ளே படிச்சுட்டு வரும்போது அந்த அண்டாத படிக்கலான்னு இருந்தால் தான் 6 அண்டா படிக்கணும், இல்லை 6 6ஆவே தான் படிக்கணுன்னும் போது எடுத்த உடனே எஃப்ஐஆர் காப்பியை விக்டிம் அல்லது இன்ஃபார்மெண்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அது உள்ளே அதை பற்றி வேறு எங்கேயுமே விக்டிமை பற்றி பேசாமல் இருந்தால் 2 பேரில் ஒருத்தருக்கு தான் உள்ள விக்டிமை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க சிஸ்டம்குள்ளே. நீ ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அந்த லேடிக்கிட்ட சொன்னீன்னா 90 நாளுக்குள்ளே சொல்லணும்னு மேண்டேட். சொல்லலாம் அந்த லேடி என்ன பண்ணுவா? அப்பா என்ன ஒருத்தன் கத்தியால் குத்துறான்ப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், போலீஸ் என்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாரு, என்ன எஃப்ஐஆர் போட்டாருன்னு எனக்கு தெரியாது, என்ன சார்ஜ் ஷீட் போட போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொய் கேஸு ஐ எம் க்ளோசிங் இட்டுன்னு ஒரு இது வருது. என்ன வருது? RCS வருது. இப்போ இந்த லேடிக்கு என்ன ரெமடி? இது பழைய லாவில் இந்த லேடிக்கு மை லார்ட்ஸ் ஹவ் டோல் மீ கரெக்டட் மீ இன் மதுரை அகாடமி. ஐ வாஸ் டேக்கிங் எ செஷன் ஆன் சம்திங் லைக் 156(3). நான் பகவத் சிங் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு பதில் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லிட்டேன் 1985. லார்ட்ஷிப் என்னை கூட்டு திருத்தி சந்துரு அங்கேயே கை தூக்குனார். சந்துரு அது பகவந்த் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் 1985. நான் லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுட்டு ஜட்ஜிக்கிட்ட ஆர்கியூ பண்ண அந்த கேஸ்லன்னு சொன்னாங்க. பழைய காலத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை நீங்கள் RCS வந்த பிறகு போய் போடலாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா விக்டிமை 193ல் 90 நாளைக்குள்ளே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த லேடிக்கு சொல்லணும், லேடிக்கோ அந்த ஆளுக்கோ சொல்லணும் விக்டிமுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் என்ன லைனில் போயிருக்குன்னு. அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா 193(8)ல் சார்ஜ் ஷீட் காப்பீஸு ஆஸ் மச் ஆஸ் ரிக்வயர்டை கொடுக்கணும்னு சொல்லி அப்போ தான் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு காப்பி போகும். இப்போ இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் இஸ் டு இன்வால்வ் தி விக்டிம் ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே டில் தி கேஸ் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணலாம், ஃப்ரீ காப்பீஸாக வாங்குற அன்னைக்கு கூட
நான் என்ன கேஸ் கொடுத்தேன், நான் யார் யாரை சாட்சி சொன்னேன், நீ என்ன இந்த காப்பிலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். சரி, இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுக்கு இப்போ நம்ம அப்போ என்ன முடிவு பண்ணிட்டோம், மேவை என்னவா படிக்கலாம், ஷேல மேவா படிக்கலாம். எது, சேலம் பார் அசோசியேஷனில் ஷேல மேவா படித்தாங்க, சிபிஐ வர்சஸ் மாஸ்டர் போர்டில் மேவை ஷேலா படித்தாங்க. முடிச்சிட்டோமா? சரி, இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஞானேஸ்வரன் கேஸில் ஷேலுக்கு ஷேல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, லலிதா குமாரிக்கு ஷேலுக்கு ஷேல் எஃபெக்ட் கொடுக்கணும், கான்சிக்வன்ஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேசும்போது 173(8) ஒரு ப்ரொவிஷன் இருந்தது ஏற்கனவே சிஆர்பிசியில் இல்லையா. இப்போ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன்னு ஒரு விஷயமே லாவில் கிடையாது. இட் காட் இவால்வ்டு பை ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ், பகவத் சிங் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இப்போ 173(8) அது வந்து இப்போத்தைய 193(8) இல்லைப்பா. 173(8) பொறுத்த வரைக்கும் தேவாரப்பள்ளி லக்ஷ்மி நாராயணன் ஜட்ஜ்மெண்ட் 1976 பத்திரமா புரிஞ்சுக்குவாங்க. ஒரே ஒரு இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் இல்லை, இது ஒரு 10 நாள் 20 நாள் எடுக்கலாம். தேவாரப்பள்ளி லக்ஷ்மி நாராயணன் 1976 3 ஜட்ஜஸ் அவங்க இப்போ ஒரு கேட்ட மாதிரி அந்த தேவாரப்பள்ளி லக்ஷ்மி நாராயணன் 1976லேருந்து 2019 வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்டும் ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தோம். என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண பிறகு கோர்ட் லூசஸ் தி பவர் டு ஆர்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். Moment a charge sheet is filed in the court cannot order for further investigation. Only the police can do a further investigation. இது தேவாரப்பள்ளி லக்ஷ்மி நாராயணா வர்சஸ் நாராயண் ரெட்டி. இது 1976 ஃபுல் பெஞ்ச். 2019ல் வினு பாய் கட்டாயமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. வினு பாய் எப்படி அந்த மனுஷன் ரோஹின்டன் நரிமன் ரசித்து எழுதுகிறாருன்னு பாருங்கள். வினு பாய் ஹரி பாய் மாலவ்யா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2019. ஒரே ஒரு 2H. என்ன 2H CRPC? 2H CRPC. 2D CRPC is complaint, my dear. 2H speaks of investigation. இந்த 2Hன்ற ஒரு விஷயத்தை தேவாரப்பள்ளியில் டிஸ்கஸ் பண்ணலைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதனால் அந்த 2H டிஸ்கஸ் பண்ணாததுனால பெர் இன்க்யூரியம் அந்த ஃபுல் பெஞ்சுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு வாட் இஸ் இன்வெஸ்டிகேஷன்? இன்வெஸ்டிகேஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் பை தி போலீஸ் ஆர் எனி பர்சன் ஆத்தரைஸ்ட் பை தி மேஜிஸ்ட்ரேட் பட் நாட் தி மேஜிஸ்ட்ரேட். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி 2Hல இன்வெஸ்டிகேஷன்னா போலீஸ் பண்ணணும் இல்லை மேஜிஸ்ட்ரேட் சொல்லி பண்ணணும்னு இருக்குது. 2Hஐ டிஸ்கஸ் பண்ணாமல் இவங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நான் தப்புன்னு சொல்கிறேன்னு சொல்லி வினுபாய் ஹரிபாய் மாலவியால் என்ன சொல்கிறாருன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாலும் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இன் வினுபாய் ஹரிபாய் மாலவியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் has laid down that further investigation can be ordered by the court before the commencement of the trial, even after the filing of charge sheet. This is polar opposite to the judgment of Devarapalli. ஓகே, இப்போ கொஸ்டின் அடுத்து என்னன்னா, வாட் இஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல்? அதுக்கெல்லாம் டெஃபினேஷனே கிடையாது. ஹவு டு யூ இன்டர்பிரட் இட்? வாட் இஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல்? வாட் இஸ் டெர்மினேஷன் ஆஃப் ட்ரையல்? வாட் இஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல்? எப்போ? எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். அப்புறம் ட்ரையல்னா என்னம்மா? ஒருத்தன் வந்து நிற்கிறான். என்ன நிற்கிறான்? நெஞ்சை நிமித்திக்கிட்டு என்ன சொல்கிறான்? யூ ட்ரை மீ. ஜட்ஜி கேட்குறாரு, ஒத்துக்கு போறியான்னு. என்ன சொல்கிறான்? யூ ட்ரை மீனா என்ன அர்த்தம்? நீ என் மேலே முயற்சி பண்ணி பாருன்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. தைரியமாக சொல்கிறேன், யூ ட்ரை மீன்றான். ஸோ ஆஸ் ஷீ ரைட்லி செட், இன் ஹர்தீப் சிங் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2014, 5 judges, an act of 1861. எப்போ அதுக்கு ஆன்சர் கிடச்சிது பாருங்கள். 1861 சிஆர்பிசியை ஹர்தீப் சிங் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் 5 judges has to answer a question, when does a trial commence? A trial commence after framing of charge. முடிஞ்சிடுச்சாமா? சரி, when does a trial end, terminate? சொல்லுங்க பார்ப்போம். after completion of prosecution, she says when it leads to an acquittal. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிஆர்பிசி நம்ம படிப்போம். ஓகே, பிகாஸ் இது படித்தோன்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்போ ட்ரையல் கமென்ஸ் ஆகும், எப்போ ட்ரையல் டெர்மினேட் ஆகும். ஆன்சரு, ஒரு ட்ரையல், கிரிமினல் ட்ரையல் எப்போ முடிவுக்கு வருது? when does a criminal trial terminates? ஓகே, 353 ஜட்ஜ்மெண்ட்
தி ஜட்ஜ்மெண்ட் இன் எவ்ரி ட்ரையல், பத்திரமா கவனிங்க, நீங்கள் இதில் படிக்கிறதுக்கும் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது, நேக்கடாக இதை படிக்கிறதுக்கும். 353 CRPC speaks of judgment. The subsection 1, the judgment in every trial in any criminal court of original jurisdiction shall be pronounced in open court by the presiding officer immediately after the termination of the trial. Judgment shall be pronounced immediately after termination of trial. இப்போ சொல்லுங்க, ட்ரையல் எப்போ முடியுது? இது சிம்பிள் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வாங்க, திரும்ப படிக்கிறேன். The judgment in every trial in any criminal court of original jurisdiction shall be pronounced in open court by proceeding officer immediately after the termination of the trial. ட்ரையல் டெர்மினேட் ஆன பிறகு ஒரு கிரிமினல் கோர்ட்லையும் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் நேக்கட் ரீடிங், சிம்பிள் ரீடிங் ஆஃப் 353 subsection 1. This question was placed before the Honorable Constitutional Bench in Sukhpal Singh Kaira versus State of Punjab. Sukhpal Singh Kaira versus State of Punjab, 5 judges. எப்போ திரும்ப 1861 ஆக்டுக்கு எத்தனை வருஷம்? 200 வருஷம் கழிச்சு ட்ரையல் எப்போ டெர்மினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரையல் டெர்மினேட் ஆனால் தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுக்பால் சிங் கைராவில் சுப்ரீம் கோர்ட்டு பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி, சிவில் ட்ரையல் எப்போ டெர்மினேட் ஆகும், கிரிமினல் ட்ரையல் எப்போ டெர்மினேட் ஆகும்? சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, கிரிமினல் ட்ரையல் எப்போ டெர்மினேட் ஆகும்னா அக்யூஸ்டை அக்விட் பண்ணால் முடிஞ்சிருமா கேஸு? டவுட் இருக்குதா? இல்லை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கிரிமினல் கோர்ட்டில் 2 ஃபேஸ் இருக்கும் ட்ரையலில், கன்விக்ஷன் ஃபேஸ், சென்டென்சிங் ஃபேஸ். சுப்ரீம் கோர்ட் சேஸ் a criminal trial gets terminated not on the conviction phase but on the sentencing phase, because after conviction phase you should argue with the judge on sentencing. He applies his judicial mind. நேக்கடாக படித்த இன்டர்பிரிட்டேஷன் என்ன தெரியுது? ட்ரையல் வில் பி ப்ரொனவுன்ஸ்டு ஆஃப்டர் டெர்மினேஷன், ஜட்ஜ்மெண்ட் வில் பி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஃப்டர் டெர்மினேஷன் ஆஃப் ட்ரையல். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு சொல்லுது, ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ட்ரையல் கண்டினியூ ஆகுது. முடிஞ்சுதா? இப்போ கிரிமினல் ட்ரையல் அக்யூட்டல் ஆச்சுன்னா ட்ரையல் கெட்ஸ் டெர்மினேட்டட். கன்விக்ஷன் ஆச்சுன்னா ட்ரையல் வில் நாட் கெட் டெர்மினேட்டட். வை? நீ போய் ப்ரொபேஷனுக்கு ப்ளீட் பண்ணணும், நீ போய் சென்டென்ஸை குறைக்க சொல்லி கேட்கலாம். ஜட்ஜு சென்டென்சிங் என்ன பண்ணலான்னு ஜட்ஜு டிஸ்கஸ் பண்ணுறாரு, ரீசனிங்கில் ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அப்போ இந்த கிரிமினல் ட்ரையல் இட் கெட்ஸ் டிஹோர்ஸ் தி லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் இன் 353. தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் has interpreted in a beneficiary way and states that a trial will not get terminated until sentence is pronounced on a criminal side. இப்போ சிவில் சைடுக்கு வாங்க. இங்கே கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் மாதிரி சிவில் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் 2 போர்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஜட்ஜ்மெண்ட், டிக்ரி. சிவில் சைட்டில் சொல்லுங்கள், ஜட்ஜ்மெண்ட் எப்போ டெர்மினேட் ஆகுது, ட்ரையல் எப்போ டெர்மினேட் ஆகுது? சுக்பாலில் இருக்குது. அப்பா இதில் கன்விக்ஷனு, சென்டென்சிங். கன்விக்ஷன் முடிஞ்சிட்டு ஜட்ஜு மண்டையை போட்டு உடைக்கணும். எவ்வளோ கொடுக்கலாம்? 7 வருஷம் கொடுக்கலாமா, 8 வருஷம் கொடுக்கலாமா, இருந்த வரைக்கும் அனுப்பி விடலாமான்னு. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிக்ரி. சிவில் கேஸ் எப்போ டெர்மினேட் ஆகும்? ஜட்ஜ்மெண்ட்டில், டிக்ரி இல்லையா? சரி, எத்தனை பேர் உண்மையாலுமே காப்பி அப்ளிகேஷன் போடுறதுக்கு போய் நின்று லோல் போட்டிருக்கிறீங்க? கேஸ் முடிஞ்சிடும் சிவில் கோர்ட்டில், சிஏ செக்ஷனுக்கு போவோம். ஒரு தூங்குஞ்சு ஒருத்தன் இருப்பான், ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பான், சார் ஜட்ஜ்மெண்ட் ரெடி சார், டிக்ரி ரெடி. நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த வார்த்தை கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி காப்பி செக்ஷனில் போய் நீங்கள் சிவில் சைடில் அலைஞ்சிருந்தீங்கன்னா, சார் டிக்ரி டைப் ஆகலை சார். எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? சார் நான் சொன்னது கொஞ்சம் பெரியவங்களா எல்லாம் கை தூக்குறாங்க. இப்போ டிக்ரி டைப் ஆகலைன்றாங்க. ஜட்ஜ் அன்னைக்கு என்ன எழுதிட்டாரு, முடிச்சிட்டாரு. டிக்ரி யார் டைப் பண்ணுறது? எங்கேருந்து டைப் பண்ணுவார்? டிக்ரி இஸ் அ ஆப்பரேட்டிவ் போர்ஷன் ஆர் அ ஸ்பீக்கிங் போர்ஷன் ஆர் அன் எக்ஸிக்யூட்டபிள் போர்ஷன் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அந்த ஒருத்தன் இருக்கிறான டிக்ரி டைப்பிஸ்ன்னு தூங்கு மூஞ்சி, அவன் அதை பார்த்து 4 தட்டு தட்டணும். எதுலேருந்து எடுத்து? அவன் ஒன்றும் மூளையை போட்டு சென்டென்சிங் கசக்கிற மாதிரி ஜட்ஜு அவனை கசக்கிறதே கிடையாது. அதனால் சுப்ரீம் கோர்ட் சேஸ் ஆன் தி சிவில் சைட் ட்ரையல் கெட்ஸ் டெர்மினேட்டட் ஆன் தி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நாட் புரிஞ்சிடுச்சா? எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஐ ஆம் ஜஸ்ட் லவ்விங் இட். உங்களுக்கு எனக்கு தெரியல, ஐ டு நாட் நோ வெதர் யூ ஆர் லவ்விங் திஸ் ஆர் நாட். யூ ஆர் ஆல்சோ லவ்விங்கா? சரி,
வேறு எதாவது நடுவில் விட்டோமா ஜம்ப் பண்ணி? மே புரிஞ்சிடுச்சா, ஷால் புரிஞ்சிடுச்சா, அப்புறம் என்ன பார்த்தோம்? அண்டு 6 பார்த்துட்டேன் இல்லையா? அப்புறம் காசஸ் ஒமிசஸ் பார்த்தோம். சி சார் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் ஜுவைனலுக்கு மட்டும் பொருந்துமா, எல்லாரும் அடல்ட்டுக்கு பொருந்துமான்னு கேட்குறாரு. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். செக்ஷன் 212 ஆஃப் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் டிஃபைன்ஸ் ஹூ இஸ் அ சைல்டு. ஓகே, a child is a person who has not completed 18. 235 of Juvenile Justice Act says a juvenile is a person who is below 18. இந்த juvenile என்ற வார்த்தையை juvenile justiceல எங்கேயுமே குற்றத்துக்கு கூட பண்ணவே இல்லை. I am repeating the word juvenile. நம்ம juvenalityனா என்ன நினைக்கிறோம்னா, இளம் சிறார் குற்றம் பண்ணவர்னு நினைக்கிறோம். அப்படி அந்த லால எங்கேயுமே இல்லை. juvenile யாருன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க juvenile முடிச்சிட்டாங்க. 2 subsection 13ல பார்த்தீங்கன்னா சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லான்னு சொல்கிறாங்க, சட்டத்துக்கு புறமாக நடந்த சைல்டுன்னு. இப்போ ஜுவனாலிட்டின்ற விஷயத்தை அதுக்குள்ளே எனக்கு எதுவும் புரியல. அது எதனால் அந்த வார்த்தை அது உள்ளே இருக்குதுன்னே. 2 விஷயம், சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. ஜுவனல் எந்த மீனிங்குமே கொடுக்கல. 18 வயசு கீழே இருந்தவன் சொல்லி முடிச்சிட்டாங்க. 212ல் சைல்டுன்னா நாட் கம்ப்ளீட்டட் 18. இது ஆக்சுவலி ஒரு பெரிய விவாதம் எங்கள் ஜுவனல் ஜஸ்டிஸ் இதில் நடந்துச்சு, ஒரு அகாடமியில் நடந்துச்சு. நான் ஜஸ்டிஸ் பிஎன்பி வந்திருக்கும் போது நான் சொன்னேன், செக்ஷன் 212 சைல்டு இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் 18 இருக்கு. 235ல ஜுவனல் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் பிலோ 18 இருக்கு. நாட் கம்ப்ளீஷனும் பிலோவும் வேற. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் லாட்சி பிஎன்பி அதில் ஒரு 70-80 டிஜே செஷன். அது என்னை கூப்பிட்டு சாப்பிடும்போது கேட்டார், நீ இன்டலெக்சுவலாக என்கிட்ட அங்கே கலாட்டா பண்ணியா, உண்மையாலுமே உனக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது? நான் சொன்னேன், சத்தியமாக இன்னுமே எனக்கு டவுட் இருக்குது. 212ல சைல்டு இஸ் அ பர்சன் who has not completed 18 எழுதுகிற லெஜிஸ்லேட்டர். 235ல juvenile is a person who is below 18 சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 212ல 17,365 17 years and 365 child is a person who has not completed 18 னா 17,365. juvenile is a person who is below 18 னா நான் சொன்ன இன்டர்பிரேஷன் below 18 னா அவன் 18 தொடலை, அவன் 17 தொடலைன்னு நான் சொன்னேன். ஹீ செட் இல்லை நீ இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டை படித்து அதோட இல்லஸ்ட்ரேஷனை படிச்சுன்னா, ஆனால் 1.5 மணி நேரம் இதில் டெலிபரேஷன் நடந்தது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸும் எங்களுக்கு அதில் டவுட் இருக்குதுன்னு சொன்னாங்க. பிஎன்பி சொன்னார், சீஃப் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம இதை ஒரு விஷயம் பண்ணலான்னு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. சார் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ப்ரொபேஷன். நான் சொன்னேன், ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 21 வயசு கீழே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு அவன் அஃபெண்டர்னு டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு அவன் 21 வயசுக்கு கீழே இருந்தான்னா, court is injuncted that you should not sentence him without giving a reason. Eliyamma versus state of Karnataka, it says in every criminal judgment, Eliyamma versus state of Karnataka, in every criminal case which gives a conviction, there should be a discussion why probation of offenders act is not extended. Okay, I am thankful to my lords for giving me this wonderful opportunity. I know that I have not done proper justice. Just 3 sentences மட்டும்தான். ஒரு ஹியூஜ் சப்ஜெக்ட். ஐ திங்க் அவர் ஃப்ரெண்ட் சந்துரு ஒரு அழகான ஒரு டேஸ்ட் நம்ம கொடுத்துருப்பாரு நான் நம்புகிறேன். 3 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லா. நமக்கு வேர்ட்ஸ் தான் எல்லாமே. ஒரு இன்அப்ராப்ரியேட் வேர்டை யூஸ் பண்ணாலும் கூட அவர் எஃபோர்ட் மே கோ ஃபார் எ டாஸ். ரீசெண்டாக ஒரு பார்ட்டிஷன் கேஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தேன், செகண்ட் அப்பீல். ஐ தாட் ஐ ஹட் கிவன் எ வெரி குட் ஜட்ஜ்மெண்ட், ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட், நியாயமான ஜட்ஜ்மெண்ட் நான் நம்பினேன். கரெக்டாக 2 மாதத்தில் அது ஸ்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆர் சுப்பிரமணியம் ஜட்ஜாக இருந்து நவ் இஸ் ப்ராக்டிசிங் ஆஸ் அ சீனியர் கவுன்சில். அவர் ஃபோன் பண்ணார், வாடா படம் தான் பேசுவார். ஏண்டா மத்தியானம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் உங்களுக்கு ஹச்யூஎஃப் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் மட்டுமே வரக்கூடிய கான்செப்ட். ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். நான் அந்த ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு பதிலாக ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டேன். சுப்பிரமணியம் சொன்னார், எம்எம் சுந்தரேஷ் தான் பாருங்க, இந்த ஜட்ஜு ஹச்யூஎஃப்க்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி கூட வித்தியாசம் தெரியாமல் கொடுத்துருக்காரு பாருங்கன்னா, அட்மிட் இன்டம் ஸ்டே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஐ வாஸ் நாட் அந்த எழுதும்போது எனக்கு அவ்வளோ கவனம் செலுத்தலை. ஸோ சின்ன ஒரு இன்அக்யூரசி இருந்தாலும் கூட அது இன்டர்பிரிட்டேஷன் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு ஒன்று. 2வது ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார், அந்த சுகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார். அதாவது இப்போ ஐ வுட் கால் இட் எமோஷனல் ஸ்காலர்ஷிப்னு பேர். இன்டர்பிரிட்டேஷனில் கிரிமினல் லாவில் 2 வியூ பாசிபிள். அப்படின்னா எந்த வியூ ஃபேவர் பண்ணணும்? அக்யூஸ்டு, ப்ராசிக்யூஷன். எந்த வியூ ஃபேவர் பண்ணணும்? கரெக்ட், அக்யூஸ்டு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி இப்படின்னா இந்த பக்கம் தான் வரணும்னு இருக்கும்.
அக்விட்டல் ஃப்ரம் ஜட்ஜ் அக்விட்டலாக எடுத்து அப்பீல் ஃப்ரம் அக்விட்டல் வருது, 2 வியூ பாசிபிள்னா அப்பீலேட் கோர்ட் வில் கன்ஃபார்ம் த அக்விட்டல். அப்படி தான் இருக்குது. அதே மாதிரியே 2 வியூஸ் ஒரு பாசிபிள். மத்தியானம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது இல்லையா, ரெவென்யூக்கு சாதகமான ஒரு வியூ இருக்குது, அசசிக்கு சாதகமான ஒரு வியூ இருக்குது. எந்த வியூ ஃபயர் பண்ணணும்? அசசிக்கு சாதகமாக ஃபயர். இப்படியே தான் இருந்தது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ பார்க்கும்போது எக்ஸம்ஷனை பற்றின ஒரு இருக்குது. எக்ஸம்ஷன் வரும்பொழுது 2 வியூ வருது. அப்போ வந்து எதை ஃபயர் பண்ணணும்? 1 ஃபேவர்ஸ் அசசி எக்ஸம்ஷனில், 1 ஃபேவர்ஸ் த ரெவென்யூ. எதை நீங்கள் அடாப்ட் பண்ணணும்? ரெவென்யூ. ஸ்டண்ட் அப்படியே அந்த மோமெண்ட் உடனே புல்லரிச்சது அப்படியே. திஸ் வாட் இஸ் கால்ட் எமோஷனல் ஸ்காலர்ஷிப். பொதுவாக அப்படி தான் பார்க்கும். ஆனால் எக்ஸம்ஷன் வரும்போது இப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ நுவான்சஸ் இருக்கும். அப்புறம் கடைசியாக வந்து சென்டென்சிங்கை பற்றி ஜெயலலிதா அம்மாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அனெக்டோட முடிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயலலிதா வாஸ் டிஃபைன்ட் பை த கிரேட் பி. குமார். அம்மாவுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க, சென்டென்சிங் போகுது. இன்னும் பி. குமார் வந்து அம்மாட்ட போயிட்டு, மேம் என்னை சென்டென்ஸிங்கை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு குன்ஹா கேட்டார்னா, எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்கோ, உங்கள் டிக்னிட்டிக்கு வந்து அது பொருத்தமாக இருக்காது, டோன்ட் ப்ளீட் ஃபார் மர்சி. அது மாதிரி ஆரம்பித்தாராம். உடனே ஜெயலலிதா ஒரு லுக் விட்டாங்களாம். குமாரே என்கிட்ட சொன்னது, சாரே என்கிட்ட சொன்னது, மிஸ்டர் குமார், யூ திங்க் ஐ வில் ப்ளீட் ஃபார் மர்சி அப்படின்னாங்களாம். உடனே யோசிச்சு பாருங்களேன், ஷி ஹஸ் பீன் கன்விக்டட், ஷி வில் ஷியோர்லி கோ டு ஜெயில். அந்த மாதிரியான சூழலில் கூட அந்தம்மா வந்து ஷி மெயின்டைன்ட் ஹர் டிக்னிட்டி அண்ட் பாய்ஸ். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ சென்டென்சிங் ஜெயலலிதா அர்க்ரஹாரம்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. சந்துரு, தேங்க்ஸ் அ லாட். இட் வாஸ் அ கிரேட் செஷன். அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இட் வில் பி யூஸ்ஃபுல், நாட் ஓன்லி ஃபார் த லாயர்ஸ் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஃபார் த அஸ்பைரிங் அவங்க சுனில், ராமநாதன் அண்ட் சுவாமிநாதன், எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மனசார சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.